வந்து நான் என்ன சமைச்சு காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க. ஸோ இதை வந்து சொரக்கான்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கேரட் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதை சமைக்க மாட்டோம். எப்போச்சு தான் நம்ம வந்து இதை சமைப்போம். அப்படியே சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. சிலர் வந்து சாம்பாருக்குள்ளே போடுவாங்க, சிலர் வந்து கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலக்கடலை இருக்குல்ல, பீனட்ஸு, ஸோ அதை வந்து பொடி பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரைஸ்க்கு வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிப்போம். இந்த நடுவில் இருக்கிறத வந்து எடுத்துருங்க, இது வந்து நம்ம போடக்கூடாது. உங்களால் வந்து இதை வந்து எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துருங்க. நான் வந்து கத்திலே கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா வெந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சைஸ் தான் இருக்கணும், இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொரக்காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சொரக்காய் கூட நமக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நிலக்கடலை வந்து பீனட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு வந்து வேறு எந்த பொருளும் தேவையில்லை. ஸோ மசாலாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா தான். ஸோ வந்து குழம்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஆக்சுவலி அது கடையில் கூட கிடைக்குது, ஆச்சி குழம்பு மிளகாய் தூள், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நார்மல் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் வரும், பட் அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, அப்புறம் சீரகம், கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயத்து கூடவே வந்து நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இது போட்டு பச்சை வாசனம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு 50% குக் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா வந்து இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. தக்காளி வந்து ஒரு பாதி வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு, லைக் பாதி வெந்துருச்சு தக்காளி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சொரக்காய், ஸோ அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. சொரக்காய் போட்டுட்டு நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இது வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து நம்ம பீனட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா காயும் முழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஸோ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சொரக்காய் வந்து குக் ஆகிட்டுருக்கு. மீன்வேல் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அந்த பேனில் வந்து நான் நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஆற வச்சு நம்ம வந்து இதை பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. சொரக்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு, இனியும் நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து நம்ம கடைசியாக மீதி ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை மூடி வச்சுடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 15 minutes ஆச்சு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. ஆனால் இனியும் வந்து காய் வேகணும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கலர் வரும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாஸை. சால்ட் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். எனக்கு வந்து சால்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 minutes ஆச்சு. ஸோ வந்து சொரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பீனட்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பீனட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பீனட் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த கறி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சொரக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் செம்மையாக இருக்குது. நம்ம ஆட் பண்ண பீனட்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் உண்மையாலுமே வந்து பீனட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து ஒரு அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் பீனட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். இந்த பீனட் தான் வந்து இந்த கறியோட ஃப்ளேவரையே வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.